முதல் லாங்குவேஜ்னாக்கா தமிழ் தாய்மொழி படிச்சுதான் ஆகணும். இப்ப ஹிந்தி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்னாக்கா நம்ம என்ன சொல்லணும், ஹிந்தி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்தியாலே மட்டும் தான் இருக்கிறாங்க. தமிழ் ஸ்ரீலங்கா அபிஷியல் லாங்குவேஜ், சிங்கப்பூரோட அபிஷியல் லாங்குவேஜ். ஏன் ஹிந்திக்கு தான் இது பண்றோம்? அவன் ஏன் திணிக்கிறாங்கனாக்கா தமிழ் அழிக்கணும். இந்தியாவிலே வந்தாக்கா நேஷனல் லாங்குவேஜ் எது இருக்குன்னா தமிழ் மொழி தான் ஹிந்தி இருக்கணும். இந்த ஹிந்தியில பார்த்தா ஒட்டுச்செடி தமிழ் மொழி இருக்கு இல்லையா, எங்கே தோண்டனா மொழி தான் கிடைக்குது. கீழடியில தனி மட்டும் கீழே போயிருக்கு, மொழி வாங்கி இருக்கு. இந்த எவிடன்ஸ் பத்தாதா? தமிழ் எப்படி பேசுவாங்க? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு சொன்னாங்க. வடக்குன்னு என்ன? வடைமரம் நிறைய, வடைமரம் ஆலமரம். தெற்குனாங்க தென்னை மரம் நிறைய. கிழக்குனா கீழ் சைடு போகணும், இல்லைன்னா கடல் சைடு போகணும். மேற்குனா மேலே போகணும், இல்லைன்னா மலை போகணும். சோ எங்க தமிழுக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. அண்ணாமலை ஆளுங்களா இவங்களா, அதாவது நான் தமிழ்ல பேசிட்டு தமிழ்ல பேசக்கூடாதுன்னா எவ்வளவு பெரிய தப்பாது. நீ ஹிந்தியில பேச திட்டு, இந்த தட்டுல சாப்பிடுறேன், இதுல சாப்பிட்டு இதுல துப்பின்னு இருந்தா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் நம்மள. இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்கு, தமிழ் என்ன சொல்லுவோம்? மொட்டு, அரும்பு, போது, அலறு, பூ, மலரு, வி, ஏழு இருக்கு. உமன் சொல்லுவோம், உமன். இப்போ அது தமிழ்ல பாரு, பிதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர், இளன், பெண் சொல்றோமா இல்லையா? இது நீ ஹிந்தியில சொல்லப்பானா சொல்லுங்க. வயசுக்கு வாழ்க்கைக்கு ஏற்றது கல்வி முறை அமைச்சது தமிழோட முறை தான். எப்படின்னாக்கா ஆத்தி சுடி ஒரு வரி, திருக்குறள் 2 வரி, திரிகடகம் 3 வரி, நாலடியார் 4 வரி, 5 வரி சிறு பஞ்சம் முழும்.